ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlogல சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே எங்கள் ஊர் சைடு தேங்காய் அதிகம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அம்மா ஊர் பக்கம் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் வீக் கூட அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த தேங்காய் முடிஞ்சதுனாலே இப்போ அகைன் தேங்காய் வாங்குறதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். மார்னிங் இங்கேருந்து ஒரு 10 மணி போல் கிளம்புனா ஒரு 4 மணி வரைக்கும் அம்மா வீட்டில் இருந்துட்டு வருவோம். நாங்கள் ஊருக்கு வரோன்ட்டு அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் பால் எடுத்து வைக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கி காஃபி இல்லை, ஜூஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லேட் ஆனதுனால மார்னிங் வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அங்கே போகும்போது மணி 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. அம்மா மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீக் தான் ஆடி 18ன்றதுனால நான்வெஜ் எடுத்திருந்தோம். இன்றைக்கி வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம். அம்மா காரவடை தான் செய்யலான்ட்டு சொன்னாங்க. அது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்ட்டு போண்டாவே இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் சமைக்கும் போது மோஸ்ட்லி கருவேப்பிலையே இருக்காது. தோட்டத்தில் கருவேப்பிலை மரம் இருக்குது. கருவேப்பிலையை பறிச்சிட்டு வர சொன்னால் அவங்க மறந்துட்டு வந்துடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி கருவேப்பிலையை போடாமையே சமைச்சிடுறது. கறி குழம்புக்கு கூட கருவேப்பிலை போடாமையே சமைச்சிருக்கேன். அம்மா வீட்டில் அந்த பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு முன்னாடியே கருவேப்பிலை இருக்கிறதுனால சமைக்கும்போது அப்படியே வேணும்னா வந்து பறிச்சுட்டு போய் சமைச்சிக்கலாம். நான் போண்டா செய்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு முன்னாடியே துணி மிஷினில் போட்டிருந்தேன். அதை காய போடலான்ட்டு தான் காய போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வெயில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே காயோதோ தெரியல. ஆனந்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தவிர வேறு எந்த பொரியலும் பிடிக்கிறதே இல்லை. அதனாலேயே அம்மா அப்போலாம் வீட்டுக்கு போகிறப்போ உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும்தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறாங்க. அம்மாயும் வயலில் வேலை பார்த்துட்டு வரதுனால மதியம் வீட்டுக்கு வரும்போது ஒரு தடவை காஃபி வச்சு குடிச்சிடுறாங்க. அப்படியே குடிச்சு பழகிட்டாங்க. இன்றைக்கி பால் இல்லாதனால வர காஃபி தான் வச்சுருந்தாங்க. வர காஃபி தான் வச்சுருக்கேன், உனக்கு வேணுமான்ற மாதிரி அம்மா கேட்டாங்க. எந்த காஃபினாலும் பரவாயில்ல கொடுங்கன்ட்டு நான் குடிச்சிட்டேன். எனக்கு 3 பர்னர் இருக்குது. கேஸ் ஸ்டவ்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கணும்னு நினச்சி கடைசியில் வாங்கிட்டோம். 3 பர்னர் இருக்கும். ஒரு இதில் பாயாசத்துக்கு பருப்பு வச்சுருந்தாங்க, ஒரு இதில் காஃபி வச்சுட்டு இருந்தாங்க, இன்னொரு இதில் சாம்பார் வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. இந்த ஸ்டவ் வாங்குறதுக்கு முன்னாடி 2 பர்னர் இருந்தாலே போதும், 3 பர்னர்லாம் வாங்கி நம்ம என்ன சமைக்கவா போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவசரத்துக்கு 3 பர்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா கடையில் வைக்கிற சாம்பார் பொடிலாம் அவ்வளோக்கும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாய் பொடி மட்டும்தான் போட்டு வைப்பாங்க. உனக்கு வேணும்னா நீ கொஞ்சம் சாம்பார் பொடி போடுறதுனா போட்டுக்கொன்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நான் கொஞ்சம் சாம்பார் பொடியை போட்டு அப்படியே கிண்டிட்டு இருந்தேன். அம்மா சேமியா பாயசம் தான் வைக்கிறேன்ட்டு சொன்னாங்க. நான் தான் எனக்கு பாசிப்பருப்பு பாயசம் பிடிக்குன்ட்டு அதையே வைக்க சொல்லியிருந்தேன். பாயசத்துக்காக தான் கொஞ்சம் வெள்ளம்லாம் நுணுக்கி கொடுத்துட்ருந்தேன். அம்மா மோஸ்ட்லி சாம்பார் வச்சாலே பருப்பு ரசம் தான் வைப்பாங்க. அந்த பருப்பு தண்ணி எடுத்து இன்றைக்கும் பருப்பு ரசம் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் பருப்பு பாயசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்ததும் தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காவை பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, தேங்காய் அதெல்லாம் நெய்யில் வணக்கி இதில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்து செய்யலாம், அது மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அம்மா முன்னாடிலாம் செய்கிறப்ப கொஞ்சோண்டு அரிசி மாவு கூட சேர்ப்பாங்க. ஆனால் இந்த டைம் சேர்க்கல, நார்மலாக இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஒரு 1/4 கிலோ அளவு கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அத்தை மைதா மாவு யூஸ் பண்ணி போண்டா போடுவாங்க. அம்மா அரிசி மாவு யூஸ் பண்ணி போண்டா போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கெட்டியாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அகைன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் போட்டது எல்லாமே நல்லா பொறுன்னு வந்தது. இது பார்க்குறதுக்கு போண்டா சைஸில் இருக்காது, ஏன்னா தண்ணி அதிகம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். கையோட அப்பளமும் கொஞ்சம் போட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், கூடவே பருப்பு பாயசம், போண்டா, அப்பளம் இதுதான் செஞ்சுருந்தோம். எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பாயசம்னாவே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நான்லாம் மதியம் சாப்பிடும்போதே பாயசமும் குடிச்சிட்டேன். ஆனால் அவங்க இருந்துட்டு நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் குடிக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரமல்லி மரம் இருக்குன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ நைட்டில் காமிச்சதுனால அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. பூவெல்லாம் அதிகம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழேயும் நிறைய கொட்டி கிடந்துச்சு. என்னோடய சித்தி பொண்ணு வீட்டில் தான் தேங்காய் இருக்குன்ட்டு அங்கே தான் வாங்க போயிருந்தோம். போயிட்டு தேங்காய்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மழை வர மாதிரி தான் இருந்தது. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்ததாக அம்மா சொன்னாங்க. ஊர்லேருந்து வரும்போதே ஃபஸ்ட்டு தோட்டம் தான் வரும். அதை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் தோட்டத்துக்கு வந்தால் டைம் ஆகிடும் பால் கறக்கிறதுக்குன்ட்டு தோட்டத்துலேயே இருந்தாச்சு இன்றைக்கி. இப்போல்லாம் மோஸ்ட்லி ஊர்லேருந்து வந்தாலே தோட்டத்தில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர்றது. எனக்கு தோட்டத்தில் பெருசாக எந்த வேலையும் இருக்காது. அவங்களுக்கு தான் பால் கறக்கிற வேலை இருக்கும். எனக்கு பால்லாம் கறக்க தெரியாது. அந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. மாட்டுக்கு தண்ணி வேணால் விட்டு கட்டுவேன். ஆனால் அத்தை மாமா இருந்ததுனால இன்றைக்கி அவங்களே விட்டு கட்டிட்டாங்க. நான் தோட்டத்தில் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் காய் செடியெலாம் வாங்கிட்டு வந்து நட்டுருந்தாங்க. அதை தான் சும்மா போய் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் குட்டையில் 2 தென்னம்பிள்ளை தானாக முளைச்சி வந்துருந்துச்சு. அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நட்டுருக்காங்க. மாட்டுக்கெலாம் நிழல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மதிய நேரத்தில் அப்படியே கட்டலான்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பாதாம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். ஒரு மரம் நல்ல பெருசாக இருக்குது, ஒரு மரம் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஒரு 6 மணி போலலாம் பால் கறந்து முடிச்சிட்டாங்க.
6 மணிக்குள்ளே கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் முடிச்சே ஆகணும். ஏன்னா 6:10க்கெல்லாம் கடைக்கு பால் வாங்குறதுக்காக வந்துடுவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாலை மட்டும் மாமா கிட்ட முன்னாடியே கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த கோழிலாம் அடையிறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் கரெக்டாக மழை வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு 2 உழவு மழை இருக்கும், அந்த அளவுக்கு மழை பெஞ்சது. அதுவும் தோட்டத்தை விட ஊருக்குள்ளே நிறைய மழை பெஞ்சது. நாங்கள் இன்னும் கிச்சனுக்கு டைல்ஸ் ஒட்டாமல் தான் இருக்கோம், அப்படியே ரஃபாக தான் போட்டு விட்டுருக்கோம். சரி, டைல்ஸ் ஒட்டுற வரைக்கும் வால்பேப்பர் ஒட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு வால்பேப்பர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். காஃபிலாம் வச்சு குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேப்பர் ஒட்டும்போது ரொம்ப கவனமாக ஒட்டணும் போல். என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு சீட்டை எடுத்து அப்படியே ஒட்டலான்ட்டு பிரிச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஷீட்டே ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே வீணாக போயிடுச்சு, ஒட்டவே முடியல. என்னோடய ஹஸ்பண்டும் மாமாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் ஒட்டி கொடுத்தாங்க. ஒரு ஆளால் தனியால் அதை ஒட்ட முடியாது போல், 2 பேர் வேணும் கண்டிப்பாக அதை ஒட்டுறதுக்கு. இந்த ஷீட்டை ஒட்டினதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக அழகாக தெரியலனாலும் வீடியோக்கு ரொம்ப அழகாக தெரியுது. நான் ஒரு 10 ஷீட் ஆர்டர் போட்டிருந்தேன். கிச்சன் பாதி வரைக்கும் தான் வந்தது. ஃபுல்லாக ஒட்டலான்ட்டு தான் பார்த்தோம். ஒரு 3 டேஸ் கழித்து பார்த்தா காற்று போக போக அந்த ஷீட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்குது. ஒருவேளை டைல்ஸ் மேலே இந்த ஷீட் ஒட்டியிருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்கும், அப்படி இல்லைனா நார்மல் செவர் மேலே ஒட்டியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இது ரஃபாக இருக்க செவர்னால எடுக்குதோ என்னமோ தெரியல. சரி, இப்போ இருக்கிற வரைக்கும் போதும், இனிமேல்லாம் ஒட்ட வேணான்ட்டு தான் இருக்கேன். இது அடுத்த நாள் சண்டே எடுத்த வீடியோ தான். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு மேலே கடைக்கு கிளம்பியாச்சு. போனதும் கடையில் இருக்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 6:30 மணி போல் காஃபி வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 9 மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பியாச்சு. இப்போல்லாம் மார்னிங் சமைக்கிற வேலையை அத்தையும் மோகனாவும் சேர்ந்து தான் பார்த்துக்கிறாங்க. தோசை மாவு எதுவும் இல்லாதனால காலையிலைக்கு மட்டும் சாப்பாடே வச்சுருந்தாங்க. சாப்பாடு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நேற்று நல்ல மழை பெஞ்சதுனால ஜன்னல் வழியாக தண்ணி எல்லாம் கொஞ்சம் ரூமுக்குள்ளே வந்துருச்சு. அந்த இடமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. கூட்டி விட்டாலுமே அந்த தண்ணிலாம் அப்படியே தான் இருந்துச்சு, போகாமல். மாப் போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்ட்டு அதுக்காக தான் கூட்டி விட்டுட்டு இருந்தேன். ரூம்லாம் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும், ஆனால் புழுதி மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, ஃபுல் புழுதியாக தான் இருந்தது. ஃபேனில் கூட நிறைய ஒட்டடை பிடிச்சிருந்துச்சி. ஏதோ எட்டின அளவுக்கு அப்படியே கூட்டி விட்டாச்சு. ரூமுக்குள்ளே தான் ஜன்னல் வழியாக தண்ணி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தா வெளியவும் அப்படி தான் இருந்தது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் டேபிள் ரோஸ்லாம் கொஞ்சம் நட்டு வச்சேன். அந்த டைமில் வந்து மண் கொஞ்சம் கீழே சிதறிடுச்சு. அதை நான் அப்போதைக்கு அல்லாமல் விட்டுட்டேன். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த பால்கனி ஃபுல்லாக அந்த மண் சிதறி வந்துருச்சு. அப்படியே அந்த மண்ணை மட்டும் கூட்டி அள்ளிடலான்ட்டு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா செவூரில் மண்ணை அடித்து அப்படியே அழுக்கானுச்சு. இது சரிப்பட்டு வராதுன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி விட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் ஆனந்த கொஞ்சம் மாப் மட்டும் போட்டு விட சொன்னேன் ரூமுக்கு. அவங்க அதை போட்டு விட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இங்கே எங்கள் ஊரில் ஒரு எல்லக்கருப்பு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு ஒரு 10 to 15 பேர் சேர்ந்து கெடா வெட்டுவாங்களாமா. லாஸ்ட் இயர் கூட எல்லாரும் சேர்ந்து கெடா வெட்டியிருக்காங்க. கெடா வெட்டி அங்கேயே சாப்பாடு போட்டிருக்காங்க. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, கெடா வெட்டி கறி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் ஒரு 1/2 கிலோ பக்கம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது கூடவே நாங்கள் தனியாக சிக்கனும் எடுத்து செய்யலான்ட்டு தான் பார்த்தோம். காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாகவே இருந்ததுனால ஃபுல் டயர்டாயிடுச்சு. அதனால் சிக்கனும் சேர்த்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, மட்டன் பிரியாணி மட்டும் வச்சுருவோன்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காதுன்ட்டு முட்டையும் கொஞ்சம் வேக வச்சாச்சு. மட்டன் பிரியாணிலாம் செஞ்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மேரேஜுக்கு முன்னாடி செஞ்சது, அப்புறம் இப்போ தான் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி செய்யும்போது மட்டனை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா தான் பிரியாணி செஞ்சுருந்தேன். இந்த டைம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மட்டனை போட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தாச்சு. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அது கொதிச்சதும் அரிசி போட்டு ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் தம் போட்டு இறக்கியாச்சு. மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தான் இருந்தது. நான் வீட்டில் யார்கிட்டையும் கேட்கல எப்படி இருந்துச்சுன்ட்டு. எனக்கு வந்து அந்த மட்டன் ஸ்மெல்லு கொஞ்சம் வந்த மாதிரி தெரிஞ்சது. எனக்கு மட்டன் அந்தளவுக்கு பிடிக்காது. சில டைம் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சில டைம் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு மட்டன் வீட்டில் செய்கிறத விட இந்த கோவில்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 4 மணி போல் கடைக்கு வந்தாச்சு. ஈவினிங் கடைக்கு போனதுக்கப்புறம் கடை முன்னாடி மட்டும் அப்படியே கொஞ்சம் குப்பையாக இருக்கும், அதை மட்டும் அப்படியே கூட்டி விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் சேமியா பாக்கெட்லாம் அப்படியே இருந்துச்சு அடுக்காமல், அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். கடையில் உட்காந்துட்டு சாப்பிடாம மட்டும் இருக்கவே முடியாது. எதையாச்சும் ஒன்று சாப்பிட்லானே தோணும். இன்றைக்கி கடலை மிட்டாய் மட்டும் ஒன்று எடுத்து சாப்பிட்டாச்சு. கடைக்கு ஏதாச்சும் டீலர்கிட்ட இருந்து பொருள்லாம் வந்துச்சுன்னா அதை ஏற்றுறதுக்கு அடுக்கிறதுக்குன்னு அப்படியே டைம் 6 மணி வரைக்கும் சீக்கிரமாக ஓடி போயிடும். எந்த பொருளும் வரலன்னா டைமே போகாது, உட்காந்தே இருக்கணும். 6 மணிக்கு மேலே தோட்டத்துலேருந்து பாலும் கறந்துட்டு வந்துடுவாங்க. ஒரு 6:30 போலலாம் காஃபி வந்ததும் குடிச்சிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் கடையில் இருப்போம். நைட் டின்னருக்கு மதியம் வச்ச மட்டன் பிரியாணியே மீதி இருந்துச்சு, நிறைய வச்சிட்டோம் போல். இங்கே எங்கள் கோவிலில் பூசை வருது, அதுக்கு மாமா கங்காணம் கட்டுவாங்களாமா. அதனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. எப்போவும் நைட்டு 8 to 8:30க்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் வெளியே போனதுனால சாப்பிட முடியல. ஒரு 9 மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு கடையை சாத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.